ம்? வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், சுந்தரகாண்டம், கிங்கரர் வதைப்படலம். அசோகவனத்தில் இருந்தபடி அனுமன் செய்த பேராரவாரம் ராவணனின் 20 காதுகளிலும் நுழைந்தது. அதை கேட்ட ராவணன் புன்முறுவல் செய்தான். அவன் நெஞ்சிலே சிறிது பொறாமை உணர்ச்சியும் ஏற்பட்டது. அரக்கர்களில் கிங்கரர்கள் என்னும் ஒரு வகுப்பினர் உண்டு. அவர்களை பார்த்து உடனே ராவணன், நீங்கள் விரைவில் சென்று அந்த குரங்கு தப்பி போகாதபடி வான்வழியையும் தடுத்து கொண்டு நின்று அதனை கொல்லாமல் மெல்ல பிடித்து கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டான். ராவணனின் கட்டளைப்படி அனுமனை பிடித்து வர உடனே பல கிங்கரர்கள் சூலமும் வாளும் உலக்கையும் தண்டும் பிண்டிப்பாலமும் ஆகிய பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பிரளய காலத்தில் பூமி முழுவதையும் அழிப்பதற்காக பொங்கி எழும் கடலை போல விரைந்து சென்றார்கள். அந்த கிங்கரர்கள் போர் என்ற சொல்லை கேட்டவுடனே மதுவை குடித்தது போன்ற மகிழ்ச்சியுடைய மனதை கொண்டவர்கள். அவர்களின் தன்மையை தெரிவிப்போம் என்றால் அவர்கள் காட்டை காட்டிலும் பெரியவர்கள், கடலை விட அதிகமான ஆரவாரம் செய்பவர்கள், புகழால் வானை காட்டிலும் உயர்ந்தவர்கள், மலையை விட பெரிய உடம்பை கொண்டவர்கள், தேவர்களையும் அசுரர்களையும் அற்ப பகைவர்களாக எண்ணி அவர்களை வென்றவர்கள். ஆகவே ஒரு அற்ப குரங்குடன் இப்போது போர் செய்யும்படி நேர்ந்ததே என்று வருந்தும் மனத்தை கொண்டு இடுப்பில் வாளாயுதம் கட்டி கவசத்தை உடம்பிலே அணிந்து வீரக் கழல்களை கால்களில் பூட்டி திசைகளை மூடிய தோள்களை அமைத்த அவர்கள் மேகத்தை தொடும்படியான நீண்ட கைகளை பெற்றவர்கள், வானத்தின் மேல் எல்லையை முட்டக்கூடிய தலையை கொண்டவர்கள், மலைகளை கால்களால் வெகு சாதாரணமாக இடறி தள்ளக்கூடிய பலமும் ஒன்றாக சேர்ந்து முழக்கப்பட்ட பேரிகை போல மேகத்தின் இடி போல பேசுகின்ற சொற்களையும், தேவர்களின் ஆயுதங்களால் ஏற்பட்ட தழும்புகளையும் அசுரர்களின் ஆயுதங்களால் உண்டான தழும்புகளையும் காணப்படுகின்ற தோள்களை கொண்டவர்கள், ஆண் பெண் யானைகளையும் வாரி எடுத்து உண்ணக்கூடிய மலைக்கொகை போன்ற வாயை கொண்டவர்கள், பிறை சந்திரன் போன்று விளங்குகின்ற பற்களை கொண்டவர்கள், சினம் பொங்கும் கண்களும், சக்கரம், உலக்கை, கதை, தாரைவாள், பரிசம், சங்கு, முற்கரம், மொசுண்டி, பிண்டி குந்தம், வில், பெரிய அம்பு, விட்டேறு, கழுக்கடை, வேல், சூளம், முட்கோல், குலிசம், பாசம், மழு, எழுக்கல் ஆகிய ஆயுதங்களை கைகளிலே பிடித்தவர்கள், தெய்வத்தன்மையுள்ள பொன்னாபரணங்களை அணிந்தவர்கள், சூரிய ஒளி போல் காந்தி வீசுகின்ற உடம்பை கொண்டவர்கள், மாருதியின் மேல் போர் செய்வதற்கு விரைந்து செல்லும் அவர்களில் சிலர் வாட்களை அசைத்தார்கள், கோபத்துடன் உதடுகளை மடித்தார்கள், தோள்களை தட்டி ஆரவாரம் செய்தார்கள், புருவங்கள் நெற்றியில் ஏற வெறித்து பார்த்தார்கள், வாயில் இருந்து புகை வெளிப்பட பெருமூச்சு வாங்கி அந்த கிங்கரர்கள் அனைவரும் மலை போல எதற்கும் கலங்காது அதிகமான பல ஆயுதங்களை பழகியவர்கள், போர் செய்வதில் வல்லவர்கள், வரவலம் பெற்றவர்கள், இடி போன்ற பேரொலியை பெற்றவர்கள், மலைகளை புரட்டவும் கடல்களை விழுங்கவும் மேகங்களை பிழியவும் ஆதிசேஷனை பிடித்து தரையோடு மோதவும் பூமியை பெயர்த்தெடுக்கவும் கூடிய வலிமை கொண்டவர்கள் அவர்கள். வாயு புத்திரன் மேல் கோபத்துடன் விரைந்து வந்த கிங்கரர்கள் புழுதிப்படலம் எழுந்து தேவர்களின் கண்களை தூர்த்து விடும்படி கொடிய போரை மேற்கொண்ட சிங்க கூட்டங்கள் போலவும் புலி கூட்டங்கள் போலவும் அவர்கள் வந்து அனுமனை நோக்கி வந்தார்கள். கிங்கரர்களின் பேரிகைகளும் சங்கங்களும் முழங்க வரும் கோலத்தை கண்டான் அனுமன். அவர்களை கண்டதும் தனது எண்ணம் பலித்தது என்று அவன் மகிழ்ந்தான். தாங்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்களை எல்லாம் அனுமன் மேல் கோபத்துடன் எரிந்த வண்ணம் கிங்கரர்கள் அவனை நெருங்கினார்கள். உடனே அனுமன் ஒரு மரத்தை கையில் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அவர்களின் நடுவே மந்தர மலையைப் போல உயர்ந்து நின்றான். மறுகணம் அவர்களையெல்லாம் இடித்தாக்குவது போன்று தனது கையில் எடுத்த மரத்தினால் அடித்தான். அதனால் அவர்களில் சிலருடைய தோள்களில் இருந்து அருவி போல குருதி நதி கீழிறங்கி மண்ணில் பாய்ந்து வெள்ளமாக ஓடிற்று. அந்த இரத்த வெள்ளத்தை கண்டு அஞ்சி ஒருத்தையொருத்தர் கட்டிக்கொண்டு கீழே விழுந்து இறந்தார்கள். மற்றும் சிலர் கோபத்துடன் திரும்பி அனுமனை தாக்கினார்கள். அதனால் அனுமன் மேலும் கோபத்துடன் மரத்தினால் தாக்க அவர்களின் கண்கள் பறிக்கப்பட்டு பற்கள் கீழே உதிர பிடரியும் தலைகளும் பிளக்கப் பெற்று போர் செய்வதற்காக விரைந்து எழுந்த சில வீரர்கள் மயிர்கள்
புகையப் பெற்று தொடையும் முதுகும் பிளக்கப்பட்டு இரத்த வெள்ளம் உடம்பில் இருந்து ஆறாக பெருகி வழிய அனுமனால் தாக்கப்பட்டு இறந்தார்கள். அனுமன் பல கிங்கரர்களை அருகேயுள்ள மலைகளின் மேல் வீசி எறிந்தான். அதனால் அவர்களில் சிலர் குபேரன் வாழுகின்ற அலகாபுரியை அடைந்தார்கள். வேறு சிலர் வானில் மறையும்படி பரவினார்கள். மற்றும் சிலர் தேவலோகத்தை சென்று சேர்ந்தார்கள். இன்னும் சிலர் கடலிலே போய் விழுந்தார்கள். மற்றும் பல கிங்கரர்கள் அனுமன் கை கால்களை பீத்து எறிந்தான். அப்படி எரியப்பட்டவர்கள் மலைகளின் கூட்டம் போல மண்ணிலே விழுந்து கிடந்தார்கள். மலைகளின் கூட்டம் போல மண்ணில் விழுந்து கிடந்த அவர்கள் பம்பரம் போன்று அவன் வாளிலே தங்கி சுழன்றார்கள். அனுமன் கோபத்துடன் தாக்கியதால் சில கிங்கரர்களின் வாட்கள் ஒடிந்து போயின. விற்கள் முறிந்து போயின. மழுக்களும் சூளங்களும் துண்டுகளாயின. மேலும் அந்த கிங்கரர்களின் தோள்கள் துண்டாகி தரையில் விழுந்தன. பற்கள் மண்ணில் உதிர்ந்தன. ஆயுதங்களுடன் கைகளும் ஒடிந்து விழுந்தன. மார்பு கவசங்கள் தெரித்தன. பசும் பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கழல்கள் ஒடிந்து மலைகள் பிளத்தார் போன்ற ஓசையுடன் நாற்புறங்களில் சிதறி விழுந்தன. குண்டலங்களும் கண்ணின் கருவிழிகளும் தெரித்தன. மேலும் அவர்களில் சிலர் ஏந்தியிருந்த முற்கரங்களும் முசுண்டிகளும் சக்கரங்களும் கப்பனங்களும் உயர் மணி மகுடங்களும் பொடி பொடியாகி எங்கேயோ சிதறியோடி கண்ணின் பார்வைக்கு புலப்படாதவையாயின. அனுமனுடைய கால்களினால் பலரும், கைகளினால் பலரும், குத்துக்களினால் பலவரும், பகைவரிடம் பிடுங்கி எறியப்பட்ட வாட்களினால் பலரும், கையில் இருந்த மரங்களினால் பலரும் மடிந்தார்கள். அவ்வாறு அனுமன் போர் செய்து தன்னை எதிர்த்து வந்த கிங்கரர்கள் அனைவரையும் கொன்று குவித்தான். அவனுடைய வீரத்தை கண்ட வானவர்கள் மகிழ்ந்து அவன் மீது பூமழையை சொரிந்தார்கள். மனப்பூர்வமாக ஆசிகள் கூறி வாழ்த்தினார்கள். கிங்கரர்களுடன் அனுமன் அத்தனை நேரம் போர் செய்திருந்தும் அவன் சிறிதும் சோர்ந்து விடவில்லை. என்னே அனுமனின் உடல் வலிமை, வீரம்! அனுமனின் அத்தனை கொடுமையான தாக்குதலை கண்டு ராவணனால் ஏவப்பட்ட அந்த கிங்கரர்களில் ஒருவரும் உயிர்மேல் ஆசை கொண்டு புறமுதுகிட்டு ஓடாமல் யாவரும் எதிர்த்து போர் செய்தே இறந்தனர். அவர்களின் வீரத்தின் சிறப்பை கண்கூடாக கண்ட அனுமன் அவர்களை உண்மையாகவே பாராட்டினான். அனுமனால் கிங்கரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதைக் கண்ட நந்தவனத்தை பாதுகாப்பவர்கள் உடனே அச்சத்துடன் உடல் நடுங்க அந்த பிணக்குவியல்களின் மேல் ஓடி ராவணனின் எதிரே சென்று நின்றார்கள். தன் எதிரே வந்து நின்ற அவர்களை பார்த்து ராவணன் விழித்து நோக்கினான். அதனால் அவர்கள் மேலும் அஞ்சி நடுங்கினார்கள். பேசுவதற்கு வாய் வராமல் குழறினார்கள். 4 திசைகளையும் மருண்டு நோக்கினார்கள். நந்தவனத்து காவலர்களின் செய்கையில் இருந்து ராவணன் நடந்திருப்பதை உணர்ந்து கொண்டான். அவன் நெஞ்சிலே பெருங்கோபம் பொங்கி எழுந்தது. கண்களில் தீப்பொறி பறக்க அவர்களை நோக்கி, எனது ஆணைக்கு கட்டுப்பட்டு சென்ற கிங்கரர்கள் அந்த குரங்கால் உயிர் துறந்தார்களோ, இல்லை ஒரு குரங்குடன் நாம் போர் செய்வதா என்று எண்ணி போர் செய்யாது நீங்கிச் சென்றார்களோ, அந்த குரங்குடன் போர் செய்து தோற்று மனைவி மக்களையும் மறந்து எங்காவது ஓடிவிட்டார்களோ, என்ன ஆனார்கள் அவர்கள் என்று கேட்டான். உடனே அவர்கள் அவனை நோக்கி, அரசே, தாங்கள் சொல்லியவாறு அவர்கள் செய்யவில்லை. அந்த குரங்கை எதிர்த்து போர் புரிந்தே எல்லோரும் இறந்து போனார்கள் என்றார்கள். அதை கேட்ட ராவணன் மிக சினம் கொண்டு அவர்களை கோபித்தான். அவர்கள் கூறிய வார்த்தைகளின் உண்மையை அறியாமல் கொல்லப்பட்டவை என்று எண்ணினான். அதனால் தீப்பொறி பறக்கும் கண்களால் அவர்களை நோக்கி, நீங்கள் நடந்தது இன்னவென்று அறியவில்லை போல் தோன்றுகிறது என்று அதட்டினான். ராவணனின் கோபத்தைக் கண்டு அவர்கள் அஞ்சி நடுங்கி மேலும் பேச துணிவின்றி நின்றார்கள். மீண்டும் அவர்களிடம் அவன், குரங்கு ஒன்று கிங்கரர்களையெல்லாம் கொன்றுவிட்டது என்று பிறர் சொல்ல கேட்டு இங்கு வந்து என்னிடம் கூறினீர்களோ, இல்லை நீங்களே நேரில் பார்த்து வந்து கூறினீர்களோ என்று வினாவினான். ராவணனின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களானதால் மெல்ல அவனை நோக்கி அவர்கள் ஒரு பக்கமாக மறைந்திருந்து, நாங்கள் அந்த குரங்கு தன்னை எதிர்த்த கிங்கரர்களையெல்லாம் கொன்றதை எங்கள் கண்களாலேயே கண்டோம். அந்த குரங்கு தன் கையில் கொண்ட ஒரு மரத்தினாலேயே தன்னை கடல் போல் சூழ்ந்து கொண்ட அரக்கர்களை எல்லாம் மிக எளிதாக தாக்கி கொன்றது. அதனிடமிருந்து தப்பிச் சென்ற கிங்கரர்கள் ஒருவரும் இல்லை என்று தாங்கள் கண்ட காட்சியை ராவணனுக்கு தெரிவித்தார்கள். தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.